மீடியாக்களுக்கு அனுமதி மறுத்து பலத்த பாதுகாப்போடு ஒரு மாதத்திற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். கரூரில் 41 பேர் அநியாயமாக மரணமடைந்த அந்த விவகாரத்தில் மரணமடைந்தோரின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் பெற்றுச் செல்லும்படி தாவேகா தரப்பில் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களும் ஆறுதலை பெற்றுச் செல்வதற்காக சென்னையில் உள்ள 4 பாயிண்ட் ஷெரட்டன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நட்சத்திர விடுதி அது. அந்த நட்சத்திர விடுதிக்கு அவர்கள் அனைவரும் அழைத்து வரப்பட்டார்கள். தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் 12:30க்கு அங்கே விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 15 முதல் 20 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. விஜய் ஒரு அறையில் அமர்ந்திருப்பார். ஒவ்வொரு குடும்பத்தினராக அந்த அறைக்குள் செல்வார்கள். அவரிடம் விஜய் ஆறுதலை சொல்லுவார். விஜய்க்கு அந்த குடும்பத்தினர் என்ன செய்வாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. நாங்க உங்களை தேடி வந்திருக்கிறோம், நீங்க தயவு செய்து கலங்காதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாங்க. புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். அப்புறம் அவங்க அந்த குடும்பத்தினர் யார் இறந்து போறாங்களோ அவங்களுடைய போட்டோ எடுத்து வந்திருப்பாங்க. அந்த போட்டோக்களுக்கு அங்க வச்சு விஜய் என்ன செய்வாரு, மலர் தூவி மரியாதை செலுத்துவார். எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்றைக்கு ஆறுதலை பெற்றுக்கொண்டு அவர்கள் கரூர் செல்ல இருக்கிறார்கள். மீண்டும் அந்த நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு இந்த செய்தி அப்படி சொல்றதுக்கு. பட் இப்படிதான், இதை வேற எப்படி சொல்றது? நான் 20 வருஷமா மீடியால இருந்திருக்கிறேன். ஆனா எல்லா செய்தி எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆறுதல் அளிப்பதற்காக சென்றார் தலைவர், அவர் ஆறுதலை சொல்லி இந்த மாதிரி நிவாரண நிதிகளை வழங்கி ஆறுதல் சொன்னார், இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முதல் முறையா இந்திய வரலாற்றுல, ஏன் உலக வரலாற்றுல ஆறுதல் பெற்று செல்லும் நிகழ்வு அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது இதுதான் நடந்திருக்கு. அவ்வளவு கேவலமா இருக்கு. ஒரு மாதம் கழித்து செப்டம்பர் 27 நடந்துச்சு, இன்னைக்கு அக்டோபர் 27. பரவாயில்ல, ஒரு மாசம் கழிச்சு விஜய் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கிறார். இதுல என்ன நடக்குது அந்த நட்சத்திர விடுதியில அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுவிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுல நீங்க ஒரு போட்டோ காட்டுற பாருங்க, அதான் விஜய். நீங்க அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு அந்த கிராஸா ஒரு சின்ன பேக் போட்டு பாரு, அதை வச்சு நீங்க அவரை விஜய்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த போட்டோ காட்டுப்பா, ஜூம் பண்ணி அம்புக்குறி போட்டு காட்டுங்க. இவர் தான் விஜய். எந்த மீடியாவுக்கும் அனுமதி இல்ல. ட்ரோன் ஷாட்ல எடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு மீடியா எடுத்து ட்ரோன் ஷாட்ல எடுத்து சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கு. சரியா? சோ இன்னைக்கு பலத்த பாதுகாப்போடு வந்திருக்கா. எனக்கு சில கேள்விகள் இருக்கிறது. இப்ப இன்னைக்கு விஜய் வரும்போது வண்டிக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் எவனும் வரலையே, ஏன்? அப்ப விஜய்க்கு அவ்வளவுதான், ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்களா? இனிமேல் விஜய்க்கு ஃபேன்ஸே கிடையாதா? இனிமேல் வரமாட்டாங்களா யாரும்? அப்ப இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்த தெரிந்த விஜய்க்கு இதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம ஏன் மற்ற நிகழ்ச்சிகளை நடத்த தெரியல அப்படிங்கிற கேள்வி. சரி, வர்ற வழியில 10 ஃபேன்ஸ் பின்னாடி துரத்திட்டு வருவாங்களா எப்பவும், இன்னைக்கு ஏன் வரல? அப்போ உங்களால இப்படியும் நிகழ்ச்சியை நடத்த முடியும். அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நீங்க ஊரை ஏமாத்திட்டீங்க. மதுரை மாநாட்டிற்கு, விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு விஜயால் அமைதியாக வந்து செல்ல முடிகிறது. அப்புறம் ரோட் ஷோ நடத்தும் போது ஏன் மட்டும் ஏன் அலப்பறையை கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு ஊடகங்கள்ல, ஒரு சில ஊடகங்கள், நான் எல்லா ஊடகங்களையும் சொல்ல, ஒரு சில ஊடகங்கள்ல ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. சமூக வலைதளங்களிலும் பரப்புகிறார்கள். அரசிடம் இவர்கள் அனுமதி கேட்டதாகவும் அரசு தர மறுத்ததாகவும் ஒருத்தன். கல்யாண மண்டபமே எங்களுக்கு கரூர்ல கிடைக்கல இன்னொருத்தன் பெரிய கட்டிக்காரன். அவன் என்ன சொல்றான்னா, சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க தொடங்குகின்ற பொழுது விஜயால கரூருக்கு போக முடியாது அப்படி ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்றான், நீதிமன்றத்துல இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அவர் அங்க போக கூடாது, சட்டப்படி தப்பு அப்படி ஒருத்தன். இன்னொரு புத்திசாலி என்ன சொல்றான்னா, விஜய் எப்படிங்க அங்க போக முடியும், அந்த அவங்க வீடெல்லாம் அப்படியே சந்துக்குள்ள போய் போய் போற மாதிரி இருக்கு, சந்து சந்தா போகுது, விஜய் போக முடியுமா, சந்துக்குள்ள போக முடியுமா விஜய்? அதனால மெயின் ரோட்டுக்கு வர வச்சிருக்காரு, நட்சத்திர விடுதிக்கு வர வச்சிருக்காரு. விஜய் போய் நீங்க சந்துக்குள்ள போக விடுவீங்களா அப்படின்னு அவரே பொந்துக்குள்ள பதிவு கிடக்காரு வீட்டுக்குள்ள பனையூர்ல, அவரை நீங்க கூட்டு வந்து சந்துக்குள்ள போக விட்டுறீங்களா அப்படின்னு ஒருத்தன். இப்படி ஆளாளுக்கு ஒரு கதை. ஆனா எந்த மானம் கெட்டவனும், வேற நான் கடின வார்த்தைகளை பயன்படுத்தாம நானும் தவிர்த்து எவ்வளவுதான் பாக்குறது, நானும் ஒரு லிமிட் இருக்கு, எவ்ரிதிங் ஹஸ் எ லிமிட். ஒரு மானம் உள்ளவன், ரோசம் உள்ளவன், சூடு சோரணம் உள்ளவன், சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒரு பிரதேசி, நான் ரொம்ப கட்டுப்படுத்துற வார்த்தையை தயவுசெய்து மன்னிக்கணும், தமிழ் கேள்வி அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது. ஒருத்தனாவது இவன் காவல்துறையில அனுமதி கேட்டதுக்கான பேப்பரை எவனாவது காட்டிக்கலடா? விஜய் தரப்பாவது காட்டிச்சாடா உங்ககிட்ட? யாருக்கிட்டடா அனுமதி கேட்டாங்க? காவல்துறை தரப்பில் விஜய் போய் அனுமதியே கேட்கவில்லை. டிஜிபி ஆபீஸுக்கு விஜய் தரப்புல ஒரு வழக்கறிஞர் போனார், ஆலோசனை நடத்திட்டு வந்துட்டாரு. என்ன ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு? போய் கேட்டிருக்கிறாரு, ஐயா நாங்க எப்படி கரூர் போலான்னு இருக்கிறோம்,
சரி போயிட்டு வாங்க. என்னைக்குன்னு உங்ககிட்ட சொல்றோம். சரி. நாங்க வந்து அனுமதி கேட்கலாம்னு வச்சிருக்கோம். சரி. அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தோம். அனுமதி கேட்டு லெட்டர் குடுத்தீங்கன்னா, நாங்க அனுமதி தரப்போறோம். லெட்டர் குடுங்க. சரி. நான் அத கேட்டு போலான்னு தான் வந்தேன். நான் கேட்டுட்டு வந்து லெட்டர் தரேன் போயிட்டாரு. எப்ப வரைக்கும் லெட்டர் குடுக்கல. எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக, மடையர்களாக நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், எவ்வளவு ஆபத்தான சக்தி இந்த விஜய்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாத்துறாரு பாத்தீங்களா? ஒரு ஆள நைஸா டிஜிபி ஆபீஸ்க்கு போயிட்டு வர சொல்றது. அந்த ஆள் டிஜிபி ஆபீஸ்க்கு போனாருங்கிறத மட்டும் மீடியால ரிஜிஸ்டர் பண்ணிடுறது. வெளியில வதந்திய பரப்புறது. அனுமதி கேட்டோம். விஜய் தரப்பு அனுமதி கேட்ட கடிதத்தை வெளியிடணும். வெளியிட்டு இருக்கீங்களா? அனுமதி கேட்டீங்களா? சத்தியம் பண்ணுங்க நீங்க. எவ்வளவு பச்சை பொய். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதுக்கு கொஞ்சம் பத்திரிகைக்காரன் வேற இதுக்கு. பத்திரிகைக்காரங்கிற போர்வையில கொஞ்சம் பேர் விஜய் அனுமதி கேட்டார், கொடுக்கவில்லை, போகவில்லை, வரவில்லை. சிபிஐல வழக்கு இருக்குன்னா அவங்களை கூட்டு சந்திச்சா மட்டும் சந்திக்கலாமா? இப்ப இது சாட்சிகளை கலைப்பதாகாதா? அங்க போனார்னா சாட்சி கலைஞ்சிருமா? ஒருத்தன் சொல்றான். வர வச்சு தனி ரூம்ல என்ன பேசினாரு யாருக்கு தெரியும்? இப்ப மீடியாவுக்கு முன்னாடி நடக்கலங்க இந்த மீட்டிங். சாட்சிகளை கலைத்து விட்டார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப தனி ரூம்ல கூட்டு விஜய் மிரட்டுறாரு அப்படி வச்சுக்கிடும். ஆறுதல் சொல்ல கூட்டாரா மிரட்ட கூட்டாரான்னு ஒருத்தன் கேட்டான். என்ன பண்ணுவீங்க? இப்படிலாம் பேசினா என்ன ஆகும்? அப்போ அங்க போறதுக்கு சிபி அப்புறம் திமுக வந்து மண்டபம் கொடுக்கல. அங்க அதிமுக கார மண்டபம் இருக்குல்ல, அவங்க கொடுத்துக்கலாம்ல. அப்ப இங்க மட்டும் எப்படி கொடுத்தாங்க? இது திமுக கட்டுப்பாட்டுல இல்லையா? சென்னை ஏன்டா இப்படி பச்சை பச்சையா புழுகுறீங்க? ஒண்ணு தெரியுமா? இதே இவங்க என்ன சதி திட்டம் போட்டாங்கன்னு இப்ப நான் சொல்ல போறேன். அதுதான் முக்கியமானது. இது ரொம்ப முக்கியமானது. இதை எல்லாருக்கும் எடுத்து பரப்புங்க. இதே 4 ஷெரட்டன்ல நாளை, என்னைக்குங்க? நாளை முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய திமுகவினருக்கான பயிற்சி வகுப்பு அங்க நடக்குது. திமுக நிர்வாகிகளுக்கான பயிற்சி வகுப்பு இதே இன்னைக்கு விஜய் எங்க கலந்து கொள்கிறாரோ இதே ஹோட்டல்ல நாளைக்கு நடக்குது. உடனே இப்ப கொஞ்சம் பேர் வரான். பார்த்தீர்களா, எங்கள் விஜய் போட்ட மாதிரியே பேண்ட் போட்டாரு, பனியன் போட்டாரு, கைக்குட்டையை வச்சிருக்கிறாருன்னு ஒரு குரூப் கிளம்புவான். எங்க விஜய் அந்த ஹோட்டலுக்கு போனோம்னா இவர் அந்த ஹோட்டலுக்கு போறாரு. வாயில தான் வந்துட போகுது. ஆனா தற்குறி பயல்களா, விஜய் இந்த ஹோட்டலை கேட்பதற்கு முன்பாகவே சிஎம் ப்ரோக்ராமுக்காக இந்த ஹோட்டல் என்ன செஞ்சாச்சு? இப்ப என்ன நீங்க இந்த ஹோட்டலை கேட்டீங்கன்னு நான் சொல்லட்டுமா? இந்த ஹோட்டலை, இந்த குறிப்பிட்ட 4 ஹோட்டலை விஜய் தரப்பு கேட்டதுக்கான காரணத்தை நான் சொல்லட்டுமா? பொதுவாக முதலமைச்சர் நிகழ்ச்சி அப்படின்னா அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அவரு உயரடுக்கு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒருவர். நீங்க நாளைக்கு உங்க வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா கூட, திருமண மண்டபத்துக்கு ஒரு திருமண நிகழ்ச்சி கூப்பிட்டீங்கன்னா கூட, அந்த திருமண மண்டபத்தை முந்த நாளே வந்து காவல்துறை நினைச்சுவாங்க, சோதனையிட்டு பாதுகாப்பு நடத்தி எல்லாம் பண்ணி அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துப்பாங்க மண்டபத்தை. சிஎம் வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக மொத்த மேடையும் யார் கண்ட்ரோல்ல வந்துடும்? பாதுகாப்பு அதிகாரிகள் கையில வந்துடும். நீங்க அந்த மணமகன் மணமகள் வீட்டார் சொல்லக்கூடிய அனுமதிக்கப்பட்ட ஒரு சில விருந்தினர்களை தவிர மற்ற எல்லாரும் கீழே இறங்கி உட்கார சொல்லிடுவாங்க. இப்ப 4 ஷெரட்டன்ல நாளைக்கு சிஎம் உடன் நிகழ்ச்சி. நீங்க அனுமதி கேட்டது ஏன்னு தெரியுமா? இதே ஹோட்டல்ல பாதுகாப்பு காரணங்களுக்காக நாளைக்கு சிஎம் உடன் நிகழ்ச்சி. நீங்க இன்னைக்கு அங்க நிகழ்ச்சி வச்சிருக்கிறீங்க. எனவே இன்னைக்கு வைக்கிற நிகழ்ச்சியை இன்னைக்கு வைக்காதீங்க, தள்ளி மாத்துங்க, அல்லது அனுமதி கொடுக்க முடியாது, அல்லது அனுமதிப்பது சிரமம் என்று ஒருவேளை ஏதேனும் ஒரு செய்தி வெளியாகுமே என்று சொன்னால், ஹோட்டல் தரப்பு கண்டிப்பா யார்கிட்ட கேட்பாங்க? அரசுல கேட்பாங்க. சார், நாளைக்கு சிஎம் நிகழ்ச்சி சார், இன்னைக்கு இவங்க நிகழ்ச்சி இருக்கு சார். இப்ப அரசு ஒருவேளை சிஎம் நிகழ்ச்சி இருக்கிறதுனால பாதுகாப்பு காரணங்களுக்காக முந்தைய தினம் யாருக்கும் அங்க நிகழ்ச்சியை கொடுக்காதீங்கன்னு சொல்லும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். அப்படி சொன்னா அதை வச்சு அடுத்து ஊதி பெரிதாக்கலாம். பார்த்தீர்களா, எங்களுக்கு அனுமதி மறுத்து விட்டார்கள். சிஎம் ரொம்ப தெளிவு பண்ணிட்டு போறாங்க, போங்க. நீங்க அதை எதிர்பார்க்கல. இப்ப 4 நீங்க இப்ப நான் என்ன கேட்க, நாளைக்கு சிஎம் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி இருக்கக்கூடிய அதே நட்சத்திர விடுதியில் இன்றைக்கு அனுமதி கிடைக்கிறது. அதை அரசு தடுக்கல. ஆனா கரூர்ல கல்யாண மண்டபத்தை அரசு தடுத்துருச்சுன்னு ஒரு 10 பேர் கிளம்பி வரோம். எந்த கல்யாண மண்டபத்திலே நீங்க முதல்ல போய் கேட்டீங்கன்னு எனக்கு சொல்லணும். இந்த கல்யாண மண்டபத்தில், இந்த திருமண மண்டபத்தில் இந்த உரிமையாளரிடம் நாங்கள் கேட்டோம், அவர் மறுத்தார். சொல்லு நீ என்ன பித்தலாட்டம்டா. விட்டுட்டு பாதியில ஓட்டவனுக்கு தண்ணியில இருந்து மருத்துவத்தில இருந்து எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் திமுகவினர். இந்த அரசு வேணா சொல்லு, இதே செந்தில் பாலாஜி சொல்லி கரூர்லயே ஒரு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி உனக்கு ஏற்பாடு பண்ணுவோம். உங்களுக்கு வக்கு இல்ல, வகை இல்லைன்னா சொல்லுங்கடா. ஏன்னா அப்போ எவ்வளவு ஆத்திரம் ஏன் வருதுன்னா, திட்டமிட்டு இவ்வளவு தூரம் ஒரு சூது, இது வஞ்சகம். இப்ப இதை விட கேவலம் என்ன தெரியுமா? தந்தியில ஒரு செய்தி வந்திருக்கு, வாசிக்கிறேன். ஒரு பெரியவர் வராரு. இதெல்லாம் உண்மையிலே எனக்கு இது மக்களையும் சொல்லணும், மக்களை சொல்லணும். மக்களுக்கு என்ன அப்படி வந்து நீங்க ஆறுதலை பெற்றுட்டு போய் என்ன செஞ்சிட போறீங்க? ஒருத்தர் இது இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக உடனே நான் இறந்தவர்களை எவனையும் கொச்சப்படுத்தல. நான் இதை விட்டுருங்க, நான் ஏதாவது சொல்ல போறேன். ஒரு பெரியவர் வராரு. கரூரில் பலியானோரின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் விஜய் சந்திக்கும் நிலையில் உயிரிழந்த மோகன் 19 வயது பையன் என்பவரின் தந்தையை
ஹோட்டலுக்குள் அனுமதிக்காததால் சிறிது நேரம் பரபரப்பு. இந்த மோகன் ஒரு 19 வயசு பையன் செத்து போனா, அவங்க அப்பாவை ஹோட்டலுக்குள்ள அனுமதிக்கல. சரியா? இப்ப எப்படிடா அனுமதிக்குது அப்படின்னு பார்த்தா, அவர்கிட்ட கேட்டிருக்கானுங்க, உங்க பையன் தான் செத்தான், நீங்க செத்து போன பையனுடைய தந்தை என்பதற்கு என்ன சான்று அப்படின்னு கேக்குறாங்க. அவர் நல்ல வேலை இவனுக்கு இப்படி கேட்பானுன்னு தெரிஞ்சு டெத் சர்டிபிகேட் எடுத்து, அவ்வளவு இவங்க சொல்லிருப்பாங்க, எல்லாத்தையும் டெத் சர்டிபிகேட் எடுத்து சொல்லிருப்பாங்க. இல்லன்னா அவர் எப்படி எடுத்துட்டு வருவாரு? அவர் டெத் சர்டிபிகேட் எடுத்து இருக்காரு. இந்த செய்தி இருக்கு பாருங்க தம்பி, அதை ஸ்கிரீன்ல காட்டுப்பா அந்த செய்தியை. ஹோட்டல் வாசலில் காத்திருந்ததை தொடர்ந்து அவர் எடுத்து வந்த மகனின் இறப்பு சான்றிதழை காட்டிய பின்பு அனுமதி கொடுத்து அழைத்து சென்ற தாவேகாவினர். பையன் செத்து போன டெத் சர்டிபிகேட் காட்டியிருக்காரு. ஐயா பாருங்கய்யா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அடுத்த வாட்டி இந்த டெத் சர்டிபிகேட் எல்லாம் எல்லாருக்கும் ஒரு இது மாதிரி ஃப்ரேம் பண்ணி கழுத்துல மாட்ட விட்டு அதோட வரணும். அதான் உங்களுக்கு ஐடி கார்டு. டெத் சர்டிபிகேட் செக் பண்ணி உள்ள விடணும்னு சொல்லுங்க. சொன்னாலும் சொல்லுவாங்க. அதுக்கும் மானம் கெட்டு போய் வெக்கம் கெட்டு போய் 10 பேர் பரவாயில்லன்னு போவான். அந்த அளவோட நின்னா பரவாயில்ல. செத்து போன டெட் பாடியை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லாம இருந்தீல. செத்து போன பாடியோட வரணும். நாங்க செக் பண்ணுவோம். இவருக்கு இவருடைய உறவினர் தானா, இவருடைய மகன் தானா, இவருடைய தந்தை தானா, இவருடைய மனைவி தானா, சான்றிதழ்லாம் வச்சு செக் பண்ணி ஏதாவது வந்துட போகுது. இப்படி தமிழ் சமூகம் எவ்வளவு போயிடுச்சு பாத்தீங்களா? அவரு டெத் சர்டிபிகேட் காட்டி என் பையன் தான் செத்துப்போம். ஒரு தந்தையுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தமிழ் சமூகம். நான் திருப்பி சொல்றேன், நீங்க அரசியலா பேசுங்க. நீங்க திமுக திட்டுங்க, அதிமுக திட்டுங்க, பாஜக திட்டுங்க, அல்லது ஆதரிங்க, திட்டுங்க, கூட்டணிங்க, அது வேற அரசியல். ஆனால் நீங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது மிக மலினமான, மட்டமான, கேவலமான அரசியல். இந்த அரசியலுக்கு வெட்கமின்றி துணை போகிறார்களே தமிழ்நாட்டு மக்களில் ஒரு சிலர், அப்படிங்கறதான் எனக்கு இன்னும் வேதனை. நேத்து ஒருத்தர் அங்கிருந்து கூட்டு வராங்க, பேருந்துக்கு வரணும், அவரால் நடக்க முடியல. அவர் அந்த கூட்ட நெரிசலில் காயம்பட்டவர். இந்த வாக்கரை வச்சு அப்படியே மெதுவா நடந்து வர்றாரு. அப்படி அங்க இருந்து அவரை தூக்கி பஸ்ல போட்டு பஸ்ல இருந்து இங்க கொண்டு வந்து, ஏன்னா விஜய் அண்ணாவுக்கு ஏத்தரக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அவருக்கு வேர்வை ஆகாது. வேர்த்துடுச்சுன்னா அப்புறம் விஜய் அண்ணாவுக்கு வேர்வைன்னா என்ன சாதாரண விஷயமா? மக்கள் போனா போறான், அவன் இப்ப இருந்தா என்ன, செத்தா என்ன, அப்படிதானேமா? அப்படிதானே? விஜய் அண்ணாவுக்கு நகத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் நகை கண்ணுல கூட வழி வந்துடக்கூடாது. மக்கள் எக்கேடு கட்டு போனா என்ன? அதான் நான் சொன்னேன், நீங்க இனிமேலாம் எவனா செத்து போனான்னா தாவேகால நிர்வாகிகள்லாம் அல்லது விபத்துல, சாரி அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது மூத்த நிர்வாகிகள் யாராவது இருந்தாங்க கூட, நீங்க டெட் பாடியை தூக்கிட்டு எங்க வர சொல்ல போறீங்க? அப்படிதான் நடக்க போகுது. கட்சி நிர்வாகி யாராவது செத்தான்னு தெரிஞ்சா பணத்தை தூக்கிட்டு பனையூருக்கு வந்துருங்க. வரும்போது முடிஞ்சா 2 கிளிசரின் பாட்டில் வாங்கிட்டு வாங்க. அண்ணன் கிளிசரின் போட்டுட்டு அழுவார். ஒரு மாலையும் வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க. அந்த போட்டோ கையில வச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்து, உங்களுக்கு எல்லாம் அது மட்டும் தான் தேவை. இப்போ கொஞ்சம் பேருக்கு செத்து போன போட்டோ வச்சு போட்டோ எடுத்தா போதும். வேண்டாம், நான் ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகம், எவ்வளவு இலக்கிய வளமை, செழுமை. இப்படி போய் ஒரு நடிகரை ரசிங்க, தப்பு இல்ல. இல்ல, எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல, அவரு என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட வீரரா, சனாதனத்தை கடுமையாக எதிர்த்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கொலை மிரட்டல் விடுத்தாங்க, அந்த மாதிரி அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுச்சா? ஸ்டாலின் மாதிரி மிசாவை எதிர்த்து சிறையில் இருந்தவரா? எப்ப குறைஞ்சபட்சம் ஜெயலலிதா மாதிரி ஊழல் செஞ்சாலும் ஜெயில இருந்திருக்காரா? ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா செய்ய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் யோசிக்கணும். ஈழத்தமிழர்கள் விவகாரத்திற்காக பொடா சிறையில் இருந்த தலைவர்கள் இங்கே உண்டு. தடாவை பார்த்தவர்கள் உண்டு, பொடாவை பார்த்தவர்கள் உண்டு. நீங்க பேரே எப்படி வைப்பாங்க? தடா பெரியசாமி, தடா வழக்குல கைதாயிருப்பாங்க. பொடா ராஜேந்திரன், பொடா வழக்குல கைதாயிருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும். இவங்க பேரே எப்படி வச்சிருக்கிறான்? பிகில் ரமேஷ். உண்மையில அப்படி யாரா இருக்க போறாங்க தெரியல எனக்கு. பிகில் என்னது, இன்னும் வேற என்ன படம் வந்துச்சு? லியோ முத்து அல்லது லியோ ராஜேஷ், எல்லாம் படத்து பேர் வச்சிருக்கான். இது தியாகம்ல, சொல்றதுக்கு இல்ல. இப்படி ஒரு கூட்டம், இதையும் ஆதரிப்பதற்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் மக்கள் கேளு. ஏன் ஆதரிக்கிறேன்னு கேளு. ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? எதுல இருந்து மாற்றம்? அது சொல்ல தெரியாது. எதடா மாத்த போறீங்க? இல்ல, எல்லாருக்கும் இவ்வளவு வேலை வாய்ப்பு, இவ்வளவு வளர்ச்சி, இவ்வளவு கல்வி, இவ்வளவு திட்டங்கள் வந்துச்சே, இருக்கட்டும். ஒரு மாற்றம். காலில் இருந்து மாற்றம். டீ காபிக்கு போய் புனாயில குடிங்க, குடிப்பீங்களா? ஒரு மாற்றம். குடிக்க முடியாது. சில விடயங்களை மாற்ற முடியாது. இப்போ ஒரு நல்லாட்சி நடக்குதுன்னா அந்த நல்லாட்சியை ஆதரித்தால் நாடு வளரும். அது கிடையாது. நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன். குதி யாரு சொல்றது? மிக மலினமான ஒரு திசைக்கு தமிழ்நாடு அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் திண்ணம் என்பதை சொல்லி, அறிவுடையோர், அறிவார்ந்த தமிழ் சமூகம், சிந்திக்க தெரிந்தவர்கள், தயவு செய்து இந்த மலினமான அரசியலுக்கு இரையாகி விடாதீர்கள். தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியாது, நம்ம யாரையும் காப்பாற்ற முடியாது. வரலாறு நம்மை மன்னிக்கவே செய்யாது. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா வரலாற்றில் மிகப்பெரிய பாவம், துரோகமா அதான் இருக்கும் என்பதை சொல்லி
மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து தமிழ் கேள்வி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.